சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். சின்ன சின்ன தினமாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஸ்நானத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸ்நானம் எவ்வளோ முக்கியம். நித்திய கர்மாலாம் பண்ணோம்னா ஸ்நானம்தான் முதல்ல ஆரம்பம். ஸ்நானம் பண்ணாமல் எந்த கர்மாவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள்லாம் ஸ்நானத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறது. அந்த ஸ்நானத்தினுடைய பூர்த்தியில் தேவ ரிஷி பித்திரு தர்ப்பணம்ங்கிறத பண்ணிவிட்டு யக்ஷ்மா தர்ப்பணம் அப்படின்னு ஒன்றும் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கரைக்கு மௌனமாக 2 நிமிஷம் நின்னோம்னா நம்ம சரீரத்தில் உள்ள ஜலம்லாம் பூமியில் வழியும் இறங்கிடும். அப்படி இறங்கும்போது நம்மளுடைய வம்சத்தில் யாரெல்லாம் பித்திருக்கள்லாம் மரங்களாகவும் செடிகளாகவும் சர்ப்பங்களாகவோ பசுபக்ஷி மிருகாதிகளாகவோ பிறந்திருந்தால் அவளுக்கு அந்த தீர்த்தம் போய் சேரும். இதனால் அவள் திருப்தி அடைகிறா, அந்த பித்திருக்கள்லாம் திருப்தி அடைகிறா அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. சிகோதகம்னு ஒன்றும், சிகையினுடைய பின்பக்கமாக நுனியிலேந்து ஜலம் வழியப்படாது பூமியில். அதை முன்னாடி சிகையை எடுத்து வச்சுருந்தா அந்த மின்பக்கமாக பூமியில் பிழியணும். அப்படி பிழிஞ்சோம்னா அதுக்கு சிகோதகம்னு பேர். நம்ம முக்கத்திலேருந்து வழியக்கூடியதான தீர்த்தமானது தேவர்களுக்கு பிரீத்தி உண்டாகிறது, திருப்தி உண்டாகிறது. சிகையில் முன்பக்கமாக வழிய தீர்த்தம் பூமியில் விட்டோம்னா அதுக்கு சிகோதகம்னு பேர். அதனால் பித்திருக்களுக்கு பிரீத்தி உண்டாகிறது அப்படிங்கிறதாக சாஸ்திரத்தில் இருக்குது. சிகையினுடைய பின்பக்கமாக நுனி வழியாக தீர்த்தங்கள்லாம் வழிஞ்சி சுற்றினதுன்னா அது கல்லுக்கு சமானம்னு இருக்குது. அதுவே மின்பக்கமாக தீர்த்தங்கள் பூமியில் நம்ம பிழிஞ்சு சிகோதகமாக விட்டோம்னா அது கங்கா நதி, காவேரி, மகாநதிகளுக்கெல்லாம் சமமான தீர்த்தம்னு அதை விசேஷமாக கொண்டாடி சொல்கிறது. அதனால் சிகோதகம் ரொம்ப முக்கியம். அதனால தான் சிகை கச்சமெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும். சிகை அவ்வளோ முக்கியம் பிராமணனுக்கு அப்படின்னு. நித்தியம் சிகோதகம் வர்றதுனால எல்லா பிதர்களுக்கும் தேவர்களுக்கும் திருப்தி உண்டாகிறது. அப்படிப்பட்டதான விசேஷமானது இந்த சிகை. எல்லா பிராமணாலும் சிகையை வச்சுக்கணும். அந்த சிகோதகத்துக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை இப்போ சொல்ல போகிறேன். இன்னத்தி சொல்கிறேன், அது கீழேயும் எழுதி போடுறேன். அவசியம் நித்தபடி ஆற்றுலேயே ஸ்நானம் பண்ணால் கூட இந்த சிகையை அழகாக வச்சுட்டு சிகோதகமாக விட்டு எல்லாரும் அந்த பலனை அடையணும். லதா குல்மேஷு விரக்ஷேஷு வர்த்தந்தே பிதரோ மம தேசாம் ஆப்யாயனார்த்தம் து இதமஸ்து சிகோதகம் அப்படிங்கிறதான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி எல்லாரும் சிகோதகத்தை விட்டு எல்லாரும் க்ஷேமத்தடையணும். அப்புறம் வாசோதகம்னு ஒன்றும் வஸ்திரத்தை பிழியறதுக்கான ஒரு மந்திரம், அதனுடைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு அவசியம் பார்ப்போம். ராமராமா.